வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கலர் பேலட்ஸு. இப்போ கலர் பேலட்ஸை பொறுத்தவரைக்கும் கேன்வாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு என்னதுன்னா கலர் பேலட்ஸ் தான். ஒரு கலரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக கலர் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பல வீடியோஸ்லாம் எப்படிலாம் ஒரு கலரை நம்ம கலர் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் கலர் பேலட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபுல் லென்த்தாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கிரியேட் பட்டன் கொடுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நார்மல் ஒயிட் கலர் போஸ்ட்டு. இந்த ஒயிட் கலர் போஸ்ட்டில் அதுக்கு நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு கலர் மெனு மேலே வந்துடும். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. என்ன ப்ராட்பேண்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். டக்குன்னு வரும். அதுவும் ஸ்லோவாக இருக்குது. ப்ராட்பேண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 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 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இதுக்கு கலர் கொடுத்தா இது கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு மேலே பாருங்கள். மேலே அந்த இதில் கலர் அந்த கலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு கலர் பேலட்ஸ் இந்த இடத்துல வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரே ஒரு ஒயிட்டும் ஒரு கலர் பேலட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்ட் கிட். இது நம்மளோடது என்னென்னா நம்மளோட டீம்ஸ்னால பிராண்ட் கிட் வரல. நம்ம ப்ரீமியம் வச்சுருந்தோம். இந்த இடத்துல பிராண்ட் கிட் நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் சாலிட் கலர், அதுக்கப்புறம் கிரேடியன்ட் கலர். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ முதல்ல நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு மேலே சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த கலரை இப்போ நம்ம கொடுக்கணும். ரெட் கலரை கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கலருமே இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அந்தந்த கலர்லாம் இங்கே ரீசெண்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கலர் இந்த இடத்துல இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் போயிட்டு இன்னொரு கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே 2 கலர் வந்துச்சு. ப்ளூ அண்டு ரெட் வந்துருச்சா? கலர் தான் வந்துருச்சு பாருங்கள். ஒரு ப்ளூ அண்டு ரெட்டு வந்துடும். இப்போ இந்த 2 கலரில் எது வேணுமோ நம்ம எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இது பாருங்கள். இப்போ என்னென்னா நான் ஒரு டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு இந்த ஒரு டெம்ப்ளேட்ஸை கொடுக்குறேன். இந்த ஸ்னேக் டேங்கிற டெம்ப்ளேட்டை கொடுக்குறேன். இப்போ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒரு ஆட் பேஜ் கொடுக்குறேன். ஆட் பேஜ் கொடுத்தோன்னே அந்த முதல்ல இருந்த இதோட பேக்ரவுண்ட் கலரே தான் இங்கே வரும். இப்போ அதை போய் நான் ஒயிட் கலராக மாற்றுறேன். இப்போ இதை நான் ஒயிட் கலராக மாற்றுறேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று தெரியுது பாருங்கள். கலர் இந்த டிசைன் அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரு, ஆரஞ்சு கலரு, லைட் பச்சை, இந்த கலர்லாம் என்னென்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு டிசைனில் என்ன கலர் இருக்கோ அதெல்லாம் இதில் போடுவாங்க. இதில் காட்டுவாங்க. நம்ம இதே கலர் காம்பினேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே போய் இதோட பேக்ரவுண்டு நான் இந்த ஃபஸ்ட்டு கலர் காம்பினேஷனில் இருக்கிறத நான் கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அந்த கலரே இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பிக்சர் எடுக்கிறேன். இப்போ எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் ஒரு பிக்சர் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? ஒரு கிட் எடுக்கிறேன். ஒரு கிட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கிட்டை பிக்சராக எடுப்போம், ஃபோட்டோவாக எடுப்போம். இப்போ ஃபோட்டோவாக எடுக்கிறேன். இந்த பையனை எடுக்கிறேன். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கானா. இப்போ இவனை நான் டிசைன் பண்ண போகிறேன். இவனை தூக்கி வச்சுட்டேன்னா இப்போ இவன் ஷர்ட் ப்ளூ கலர் வச்சுருக்கான். இப்போ இது ரிலேட்டடாகவே நம்ம எடுக்கணும்னா எகைன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் பிளேயர்ஸ்க்கு போனீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது புதுசாக ஒன்று வந்துருக்கு பாருங்கள், ஃபோட்டோ கலர்ஸ்ன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற மேஜர் கலர்ஸ்லாம் எடுத்து வைக்கும். இப்போ நான் இதை இங்கே கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு ஏதோ ஷேப்ஸ் வைக்கிறோம், அதுக்கும் இதே கலரை நம்ம கொடுக்கலாம். அதாவது ஃபோட்டோ கலர் எடுத்து கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃபோட்டோ கலர் நம்ம கொடுக்குறோமா. இப்போ அதே மாதிரி கிராஃபிக்ஸுக்கு போங்க. இப்போ கிராஃபிக்ஸ்க்கு போனீங்கன்னா இப்போ கிட்டில் இவன் இருக்கான் பாருங்கள், மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருக்காம. இப்போ இவன்கிட்ட நம்ம 2-3 வேலை பண்ணலாம். ஒன்று, இவனை இவனுக்கே கலர் மாற்றலாம். இப்போ இவனோட ஷர்ட்டை மஞ்சள் கலர் இருக்குன்னா இங்கே பாருங்கள் மேலே 4 கலராக பிரிக்கும். இவங்கிட்ட இருக்கிற மேஜரான 4 கலர்ஸை மட்டும் இது காட்டும். இது கிட்டத்தட்ட இவங்ககிட்ட நிறைய கலர் இருக்கலாம். நம்ம எல்லா கலரையும் நம்ம மாற்ற முடியாது. மேஜரான கலர் மட்டும் இதை எடுத்து காட்டும். இப்போ நான் இவனோட மஞ்சள் கலர் ஷர்ட்டை மட்டும் மாற்றினா இந்த எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டேன். இவனுக்கு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு விட்டுடலாம். இப்போ ப்ளூவை கிளிக் பண்ணுன்னா மாறிடும். சரி, இந்த ஷர்ட் மாறலை. ஏன்னா அவனோட ஷூ மாறிடுச்சு பாருங்கள். மாறிடுச்சா? அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மாற்றலாம். இப்போ இவனோட கலரே நம்ம மாற்றலாம். இப்போ ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலரில் ஷர்ட்லாம் இருக்கா. இந்த ஆரஞ்சு கலரை போய் எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளூ கலர் கொடுத்துருங்க. பாருங்கள், ஆளே கொஞ்சம் கலர் மாறிட்டான் பாருங்கள். நான் Ctrl Z கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸில் உள்ளே இருக்க கலரை மாற்றலாம். ஒரு ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவோட கலரை பேஸ் பண்ணி மற்ற கலரை மாற்றலாம்.
ரெண்டாவது ஒரு டிசைனே வச்சு அந்த டிசைனோட கலரையும் வச்சு மாற்றலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் கலர் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், அந்த கலர் வேணும் அப்படின்னா அதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பேக்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு கலரை கொடுத்துருங்க. கலரை கொடுத்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், பிக்கிய கலர்னு ஒரு பென்சில் மாதிரி இருக்கா. இந்த பிக்கிய கலர் எடுத்து வந்து இந்த பையனோட மேலே அப்படியே பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட எந்த கலர் வேணால் நம்ம பிக் பண்ணிடலாம். அந்த ரவுண்டு சர்க்கிளில் நடுப்புற ஒரு பாக்ஸ் எதில் அது ஏதோ ஒரு பாக்ஸு, அந்த சென்டராக ஒரு பாக்ஸ் எதில் அந்த பாக்ஸில் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரே பேக்ரவுண்டில் செட் ஆகிடும். இது ஆக்சுவலாக முதல்ல எங்கே வச்சுருந்தாங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அது கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ இங்கேயே வச்சுட்டாங்க. எந்த கலரை வேணாலும் நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கலரை வந்து பேக்ரவுண்ட் கலரு, பிக்சர் கலரு, அப்புறம் கிராஃபிக்ஸோட கலரு, இல்லை ஒரு டிசைனோட கலரு, இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனில் வந்து இப்போ கலர் இருக்குன்னா இந்த டிசைனோட கலரையே நம்ம டோட்டலாகவும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த எடிட்டுங்கிறதுக்கு போயிடுங்க. எடிட்டுன்னு போயிட்டீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஃபில்டர்ஸுக்கு போனீங்கன்னா இப்போ நான் வந்து இதை செக் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த பாம்பு செக் பண்ணியிருக்கேன். அந்த பாம்போட கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாம்புக்கு வந்து ஒவ்வொரு கலராக அது கொடுக்கும் இந்த இடத்துல, அந்தமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த டோட்டல் டிசைனே நம்ம கலர் மாற்றலாம். இப்போ இந்த டிசைனோட பேக்ரவுண்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிசைனோட பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எடிட் வரும். இந்த எடிட் வருது பாருங்கள், இந்த எடிட்டுக்கு போயிடுங்க. இப்போ இங்கே போயிட்டீங்கன்னா ஸ்டைல்ஸ்னு வருதா, இந்த ஸ்டைல்ஸில் போயிட்டு சிஆல் கொடுத்துருங்க. வழக்கம் போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பேலட்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு கலர் பேலட்ஸ் வந்து இதை வேணால் சூஸ் பண்ணலாம். இதை கொடுத்தீங்கன்னா டோட்டலாக டிசைனோட கலரே மாறும். மாறிச்சு பாருங்கள். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த 4 கரையை சஃபில் பண்ணி போடும். இதே மாதிரி ஒரு டிசைனோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம், பர்டிகுலராக ஒரு ஷேப்போட கலரையும் மாற்றிக்கலாம், கிராஃபிக்ஸ் கலரையும் மாற்றிக்கலாம், பிக்சரோட கலரையும் மாற்றிக்கலாம், எந்த கலரை வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இந்த 5 ஆப்ஷனையுமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.